பரவச சைவ விருந்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயற்கை உணவு வகைகளில் பழங்கள் அதிக அளவு மக்களால் விரும்பக்கூடிய ஒரு உணவாக இருக்குது. இதுக்கு பெரும்பாலான பழங்கள் இனிப்பு சுவையோடு இருக்கிறது ஒரு காரணமாக இருந்தாலும் நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களை தரக்கூடிய ஒரு எளிமையான உணவாகவும் இருப்பதும் ஒரு காரணம்னே சொல்லலாம். நம்ம முன்னோர்கள் தெய்வீக பழங்களாக கருதியது முக்கணின்னு அழைக்கப்படுற மாப்பழா வாழை. இதில் பலாப்பழம் சீசன் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம பலாப்பழ ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, பலாப்பழம் சாப்பிட்றதால உண்டாகும் நன்மைகள் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். கண் பார்வைக்கு, தைராய்டு பிரச்சனைகளுக்கு, ஊட்டச்சத்துக்கு, குடல் புற்றுநோய்க்கு, இரத்தச்சோகைக்கு, தோல் மினுமினுப்புக்கு, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இதுக்கெல்லாம் சிறந்த ஒரு அருமருந்து அப்படின்னா பலாப்பழம்னே சொல்லலாம். சரி, இந்த பலாப்பழத்தை வச்சு இன்னைக்கு இனிக்க பஞ்சாமிர்தம் எப்படி வீட்டிலையே ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு வாங்க வீடியோவில் பார்த்து ரசிக்கலாம். பலாப்பழத்தை போட்டு பஞ்சாமிரதம் பண்ண போகிறோம். இது வந்து வீட்டிலே காய்ச்ச பழம். இந்த சொலையெல்லாம் எடுத்து விதையெல்லாம் நீக்கிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து வேர்ப்பலா. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி எல்லாத்தையும் பொடியாக அரிஞ்சிக்கணும். இது உள்ளார விதை இருக்கும். இதுக்கு வந்து தொப்புள் கொடின்னு சொல்லுவாங்க. இதையும் எல்லாத்தையும் எடுத்துடணும். எடுத்துட்டு வெறும் சொலையை ஒண்டி தான் அரிஞ்சிக்கணும். இந்த பிளாச்சலை எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை அதில் வச்சு இந்த கடாயில் 200 கிராம் வெல்லம், நாட்டு வெல்லம் நசுக்கி போட்டு இந்த கப்பால் 1.5 கப்பு தண்ணி அதில் ஊற்றிருக்கேன், வெல்லம் கரையிறதுக்காக. இது வெல்லம் நல்லா கரைஞ்சோன்னே வடிகட்டிக்கணும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வந்து நல்லா எடுத்து வடிகட்டிக்கிறோம். வடிகட்டிட்டு இந்த பாத்திரத்தையும் கழுவிக்கிறோம். திரும்ப அதை அடுப்பில் வச்சு வடிகட்டின வெள்ளைப்பாவை அதில் ஊற்றிக்கிறோம். இது நல்லா கொதிக்கணும். 200 கிராம் வெள்ளத்துலேயே இவ்வளவு மண் இருக்குது அப்படிங்கிறதுனால அவசியம் நீங்கள் வெல்லம் போட்டு எதை கொதிக்க வச்சாலும் அதை வடிகட்டி தான் அதை பயன்படுத்தணும். கொதிச்சிட்டு இருக்கும்போது அந்த அரிஞ்சு வச்சிருக்கிற பலாப்பழ சொலையை அதில் சேர்த்துக்கிறோம். நல்லா அந்த பாகோடு சேர்ந்து நல்லா கொதிக்கணும். இந்த பலாச்சொலையை போடும்போது நம்ம வீட்டுக்கு செய்கிறோங்கிறதுனால இதை நான் வந்து சின்ன சின்ன பீஸாக அரிஞ்சு போட்டிருக்கேன். இதே இது வந்து உங்களுக்கு இப்போ இந்த கோயிலெலாம் செய்கிறாவில் இருந்ததுன்னு சொன்னாக்கா இந்த பலாச்சொலையை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிருவாங்க. அடித்து இந்த பலாப்பழம் தெரியாமல் அந்த டேஸ்ட் ஒன்றி இருக்கும், அந்த பலாப்பழ சொலை தெரியாமல் இருக்கும். அது மாதிரியே செய்யலாம். நான் வந்து இப்போ அரிஞ்சு போட்டு செய்கிறேன். இது மாதிரி இருக்கிற பதத்தில் ஏலக்காய் பொடி கொஞ்சம் தூவிக்கிறோம். ஒரு 15 நிமிஷம் கொதிச்சிருக்கு. 15 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நல்லா கம்பி பாவாக வரும். அது மாதிரி வரும்போது ஏலக்காய் பொடி கொஞ்சம் தூவிக்கணும். இது வந்து நான் வந்து ஜீனி ஏலக்காயும் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது இன்னொரு 5 நிமிஷம் கிண்டணும். ஏலக்காய் பொடி நல்லா கலந்துருச்சு. 1 ஸ்பூன் பசு நெய் விட்டுக்கிறோம். நிறைய வேணாம், 1 ஸ்பூன் பசு நெய் விட்டுக்கிறோம். இப்போ நம்ம இது வந்து பதம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்படி சுற்று விடலாம். ஏலக்காய் 1 ஸ்பூன் நெய் எல்லாம் போட்டதுக்கப்புறம் பாவும் நல்லா முருவாக காஞ்சதுக்கப்புறம் அந்த பலாச்சோலை வந்து கலர் மாறி இருக்கும். அடுத்தது நல்லா நம்ம கரண்டியால் சுற்று திராவணம்னா அந்த கரண்டி பின்னாடி அது சுற்றியே வரும். அதுதான் அதுக்கு பதம். இந்த பதத்தில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இறக்கி வச்சுக்கோம். இறக்கி வச்சுட்டு ஆலக்கரண்டியை அடுப்பில் வச்சு அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறோம். இந்த 1 ஸ்பூன் நெய் வச்சுருக்கிறது எதுக்காகன்னா,
இது வந்து உலர் திராட்சை போடலாம். உலர்ந்த பழங்கள் எதுவாக இருந்தாலும் போடலாம். நான் வந்து உலர் திராட்சையை போடுறேன். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் இந்த உலர் திராட்சையை அதில் போடுறோம். இது வந்து எந்த விதமான கெமிக்கலும் சேராமல் சுத்தமாக நம்ம வீட்டிலையே செய்கிற பலாப்பழ பஞ்சாமிர்தம். போதும். இது நல்லா முத்தா நல்லா உருண்டை உருண்டையாக வந்துருச்சு. இதை வந்து இப்போ இதில் போட்டு திராவிக்கிறோம். இந்த பஞ்சாமிர்தம் வந்து சாப்பிட திகட்டாமல் இருக்கும். சாப்பிட்டோம்னா இன்னும் சாப்பிடணும் போலவே தோணுமே வழிய இது வந்து அழுக்காது. அந்த அளவு அது ருசியாக நல்லா இருக்கும். இது நம்ம வீட்டில் பிள்ளைங்களுக்கு பாட்டிலில் வாங்கி கொடுக்குறத விட என்ன பழம் கிடைக்குதோ அந்த பழத்தை வச்சு நம்ம வீட்டிலையே இந்த முறையில் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம்னு சொன்னால் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ பலாப்பழ சீசனாக இருக்கிறதுனால பலாப்பழத்தை போட்டு செஞ்சுருக்கோம். என்ன பழம் சீசனாக இருக்கோ அந்தந்த சீசனில் அந்தந்த பழத்தை போட்டு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் காற்று புகாத ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் அது கெடாமலே இருக்கும். வெளியில் வச்சுருந்தாலே. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா 15-20 நாள் கூட இருக்கும். இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் சாப்பிட்டிங்கனாலே 1 வாரத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வேணால் புதுசாக செஞ்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. கொஞ்சம் ஆறிடுச்சு. இது ஒரு கண்ணாடி பவுலில் எடுத்து வைக்கிறேன். பார்த்தாலே உங்களுக்கு சாப்பிட்ணுங்கிற ஆவலை உடனே தோண்டும். பஞ்சாமிர்தம்னாலே அலாதி சுவையோடு தான் இருக்கும். அதுவும் நம்ம பலாப்பழம் பயன்படுத்தி செஞ்சுருக்கதால சுவைக்கு மேலும் சுவை கூடி நம்ம உடலுக்கும் நலம் தரும் ஒரு அருமையான அசத்தல் ரெசிபியாக இந்த பஞ்சாமிர்தம் இருக்கும். நீங்களும் இந்த பஞ்சாமிர்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் தெரிகிற ஆப்ஷனில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எப்போ வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், என்றும் நலமுடன்.